அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோமனும் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகள் எங்களுக்கு பலனையும் கிருபையும் கட்டளையிடட்டும். ஆண்டவருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பேசவும் கர்த்தர் இடைவிடவும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவன் அன்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. ஒரு ஆள் நம்ம மேலே அன்பாக இருந்தால் அவங்க நமக்கு நிறைய உதவி செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உதவி செய்வாங்க. அன்பு, அவங்க என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறதுனால சில வீட்டில் கூட சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகளை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா என்ன பண்ணுவார்னா, வீட்டில் யார் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கோ தெரியாது, பிள்ளைகள் சொல்கிற மட்டும் ஞாபகம் இருக்கும். கரெக்டாக என்ன பண்ணிடுவார்? வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ என்ன அப்படின்னா, அந்த அன்பு மறக்காது. அன்பு என்ன பண்ணாது? மறக்காது. அந்த அன்பு எப்போதும் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். அந்த அன்பு இருக்கிறதுனால அவங்கள சரியாக என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. தேவைகள் சந்திக்கப்படும். அப்போ இந்த இடத்துலையே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நான் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன். அவருடைய கேரக்டர் அன்பாக இருக்கிறேன். இந்த அன்பு என் மேல் இருக்கத்தக்கதா நான் நடக்கிறேன்னா, இந்த அன்பு என் மேலே இருக்கத்தக்கதா நான் நடக்கிறேன்னா. இப்போ நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், என் பிரச்சனை எதுவோ இயேசுகிட்ட சொல்லி மன்றாடும் பொழுது அந்த தேவன் என்ன பண்ணுறாரு? அதிகமாய் கவனிக்கிறார். எனக்கு நன்மை செய்யும்படி அவர் என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுறார். அவர் அன்பாக தான் இருக்கிறாரு. பட் அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சக்ஸஸாக வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒருத்தன் பிரயாசமே படலை, அதனால தான் பைபிள் சோம்பேறி விரும்பி என்ன பண்ணுறதில்ல? பெற்றுக்கொள்றதில்ல. விரும்பியும் பெற்றுக்கொள்றதில்ல. ஏன்? அவனுக்கு பிரயாசப்படணுங்கிறதே என்ன பண்ணலை? தோணலை. அப்போது ஒரு மனிதன் பிரயாசப்படும் பொழுது, அவன் ஓடும் பொழுது, அவன் உழைக்கும் பொழுது அவன் நன்மைகள் என்ன பண்ணுறான்? சுதந்திரிக்கிறான். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகளை அவங்களே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்படி சிலர் காசை மிச்சப்படுத்துவாங்க. அவங்களுடைய வருமானங்களில் கொஞ்சம் தான் வரும், அதை சேகரித்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பழகுவாங்க. அவங்கள்ட்ட போய் பாருங்கள், நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கும். காரணம், அவங்கள்ட்ட இருக்கிற ஆக்டிவான லைஃப் என்ன பண்ணும்? நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தங்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ அவங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? அவங்க நல்லா பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க, பெரிய கோடீஸ்வரங்க. நான் அப்போ நினைப்பேன், அவங்க நம்மளை போல சாப்பிடுவாங்க. குழம்பு கூட்டு எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம கூட சில வேலைகள் என்ன பண்ணணும்னா, கூட்ட ஒரு விதமாக சாப்பிடும், இப்படி சாப்பிடுவோம். அவங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்து சாப்பிட மாட்டாங்க. அதிக டைமிங் ஒரு 3-4 நிமிஷத்தில் சாப்பிட்டே முடிச்சிருவாங்க. இன்னும் ஸ்பீடாக சில டைம் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். இன்னும் ஸ்பீடாக சாப்பிட்றத என்ன பண்ணியிருக்கிறேன்? பார்த்துருக்குறேன். அப்போது ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள், அவங்க சாப்பிட்றத கூட என்ன பண்ண மாட்டாங்க? அப்படியே இந்த அலைஞ்சி எடுத்து படப்படம் சாப்பிட்ருவாங்க. அப்படியா? சரிக்கா. அப்போ நான் அதை சில காரியங்களை அப்படி கவனிப்பேன். நம்ம சில வேளையில் அர்ஜெண்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுட்டு போகிறோம். சில வேளையில் இருந்து என்ன பண்ணுவோம்? 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளணும். இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கற்றுக்கொள்வோம். ஆனால் இயேசு எப்படி சொல்கிறார்? நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த அன்பில் எனக்கு ஏதாவது பெறணும் அப்படின்னா நானும் அவர் மேல் என்ன செய்கிறவனாக இருக்கணும்? அன்பு காட்டுறவனாக இருக்கணும். இப்போ சர்ச்சில் வர்ற பிள்ளைகளுங்க யாருக்கெல்லாம் ஏசப்பா பிடிக்கும்? எல்லாருக்கும் ஏசப்பா பிடிக்கும். ஏசப்பா விரும்புகிற போல் நடக்க யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கும். யாரெல்லாம் அப்படி நடக்கிறீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணாது? காணாது. அதான் இயேசுவை பிடிக்கும், இயேசுவை விரும்புகிற போல் நடக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் யாரெல்லாம் நடக்கிறீ யாருக்கும் என்ன பண்ணாது? அப்போது அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இயேசு அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பை கொடுத்தாருன்னா, உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள். இந்த கூட்டம் இன்றைக்கி நான் இங்கே வர்றேன் இல்லையா? எனக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை மாற்றி இங்கே கொண்டு வர்றாரு. நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். ஒன்று. அடுத்தது பாருங்கள், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு ஒரு வாரம் முழுவதும் பாஸ்டரை பலப்படுத்தி அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல ஒரு வசனத்தை பேச வைக்கிறாருன்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால நமக்கு ஏற்ற வசனங்களை என்ன பண்ணுறாரு? பேச வைக்கிறார். அன்பு. அப்போ எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, எவ்வளோ சலுகை பண்ணுறாரு. காலையில் எந்திக்கிறோம், வீட்டில் வேலை செய்கிறோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ரிட்டன் வருது. அன்பு. ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பில் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், நம்ம பிள்ளைகள் பாருங்கள் ரோட்டை டமால்னு கிராஸ் ஆகிருக்கும்.
அந்த நேரத்தில் ஏதோ வண்டிக்காரன் திட்டிருப்பான், ஆனால் அதில் கீழே விழாமல் அன்பு, நம்ம மேலே வச்சிருக்க அன்பு, நம்ம அழுதுடக்கூடாது, நம்ம சோர்ந்துடக்கூடாது, நம்ம துக்கப்பட்டுறக்கூடாது, இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது தான் பதில். நானும் தேவன் மேலே எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். அவர் விரும்புறது போல நடக்கிறது நான் என்ன பண்ணுறேன்? அன்பா இருக்கிறேன். அல்லாம நம்ம மற்ற எல்லாரும் சொல்ற போல நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன்னா அந்த அன்பு என்ன இல்லை, உண்மையாகவே அன்பாவே இல்லை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில இடத்துல சொல்லுவாங்களா, நான் கோபமே பட மாட்டேன். அவர் வாயில மட்டும்தான் சொல்லுவார், செயலில் எப்படி தான் இருக்கும்? கோபமாக தான் இருக்கும். அதாவது வாயில தான் சொல்லுவார், நான் கோபமே படமாட்டேன், ஆனால் செயலில் என்னதான் இருக்கும்? கோபம். அப்போது நல்லா கவனிக்கணும். சிலருடைய கோபத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ கணவருக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த அம்மாவுக்கு கணவர் மேலே கோபம்னா அந்த ஆளை கண்டுக்கவே செய்யாது. அந்த ஆளுக்கு ஏன்டா வந்தோன்ட்டு இருக்கும். இதே இந்த மனைவிக்கு பிடிச்சாலும் ஒரு ஆள் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது கணவருக்கு மனைவி மேலே கோபம்னா கண்டுக்கவே மாட்டார். இவர் விஐபி போல குனிஞ்சதில் நிம்மராமல் நடந்துகிட்டே இருப்பார். இந்த ஆள் யோசிப்பார், என்னடா நம்ம ஒரு மனுஷன் இருக்கிறோம், இவன் அங்கேயும் இங்கேருந்து தான் கிராஸ் ஆகிறான், என்ன எப்படி இருக்கீன்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு. அப்போது என்ன இல்லைங்க? அன்பு இல்லை. அப்போது தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்னா எப்போதும் இருக்கிறாரு. நானும் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா அவர் விரும்புறது போல் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நிறைய காரியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணும். அப்போ எப்போ ஆசீர்வாதம் வரும்னா அப்படியெல்லாம் நடக்க முயற்சி செய்து ஓடுறோம் இல்லையா, அங்கே தான் நடக்க வச்சு நம்ம சூழ்நிலைகளை பலப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தாவீதுடைய ஒரு சில சம்பவங்களை படித்தோம். உண்மையில் அது படிக்கும் பொழுது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தாவீது நாபால் வீட்டுக்கு 2-3 பேர் அனுப்பி விட்டுட்டு சொல்லுவான், நான் உங்கள் ஆடெல்லாம் ரொம்ப பாதுகாத்துருக்கிறேன், நீ என்ன பண்ணு, நமக்கு தேவையானது அது அழகாக சொல்லிவிடும். அவனுக்கு போய் என்ன பண்ணு, வாழ்கன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்ல விட்டுட்டு அவனை யாருன்னே தெரியாது, ஈசாய் பண்ண அவன் யார் அப்படின்னு என்ன பண்ணான். இது வந்த உடனே அவ்வளோ வேறையும் பட்டையாக தரப்பிட்டு இன்னைக்கு ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்புறம் அவன் ஒய்ஃப் அபிகைல் என்ன பண்ணுவான், பேசுவான். அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படி இப்படி பேசி முடிஞ்சிடும். அதுக்கு தாவீது சொல்லுவான், நீ மட்டும் வரலையோ விடியறக்குள்ள நாமல் வீட்டில் ஒரு நாய் கூட உயிரோடு இருக்காது. விடியறக்குள்ள என்ன இருக்காது? தாவீது இப்படி கோபப்பட்டு எங்கேயும் கிளம்பி போனதே இருக்காது பைபிளில். அப்போ முதல் தடவை அவன் கோபப்பட்டு போயிருந்தானே எப்படி ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருப்பான். இந்த 400 பேரில் 200 பேரை கூட்டு போயிட்டு சில வேலைகளில் சில கூட்டத்தெல்லாம் அடித்து ஜெயிச்சுட்டு வருவான். அப்போ தாவீது எவ்வளோ பலம் வாய்ந்தவன், எவ்வளோ கரெக்டாக. அப்போது அவனுடைய காரியத்தை ஆண்டவர் எப்படி வாய்க்க பண்ண தருமா, அவன் அன்பாக இருந்தான். அன்பாக இருக்கிற காரியங்களுக்கு தேவனை நேசிக்கிறதுல எப்படி இருந்தான், அப்படியே கடைபிடிச்சான். அப்போது அவனுடைய செய்கை அந்த படிக்கும் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒருவேளை அபிகாயில் மட்டும் வரலன்னா தாவீது உள்ளே போய் நான் யாருங்கிறத எப்படி காட்டியிருப்பான். அவன் சொல்கிறான், வெட்டியிருக்க ஒரு நாய் கூட அங்கே என்ன பண்ணாது, உயிரோடு இருக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், கொண்டு போகணும்னு நினச்சி தான் வந்தேன், நீ வந்ததுனால என்ன பண்ணான், தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு. அப்போது அவனுடைய காரியம் வாய்க்க செய்ய அவனுடைய அது காரணம் அவன் அன்பாக இருக்கிறான். அவனும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான், அன்பாக இருக்கிறான். அதே போல் அந்த பகுதியில் தான் சவுலை சந்திக்கிற டைம், அந்த வஸ்திரத்தை வெட்டுறதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே நம்ம என்ன பண்ண வேண்டாம், கை போட வேண்டாம். அப்போது ஒரு ஒழுங்கு நம்மெல்லாம் நிறைய வேலைகளில் எளிதில் ஒரு ஆளை குறை சொல்லவோ ஒரு கால்களை இதுங்கவோ ஈஸியாக என்ன பண்ணிடுவோம். வசனமே சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற காரியத்தை பாரு, அப்போ யாரையும் என்ன பண்ணாத, குறை சொல்லாத, யாரையும் என்ன பண்ணாத, குற்றப்படுத்தாத. அப்போ தேவன் எவ்வளோ நம்மளுக்கு வழிவாசல். அதான் அன்பாக இருக்கிறேங்கிறதுக்கு ரீசன் என்னது, அவருக்கு கீழ்ப்படுகிறேன். இந்த கீழ்ப்படுகிறதுல எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் நான் எப்படி இருந்த ஆசீர்வாதம், சிலவங்களும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நல்லா படித்து எடுத்து இப்படி ஒரு வேலைக்குள்ளே ஏறி போயிட்டு உண்மையில் அது ஆசீர்வாதம் தான். பட் ஆனால் உண்மையாகவே ஆசீர்வாதம் இன்னும் செழித்தோங்க, ஆசீர்வாதத்தில் எனக்கு பூரணமான சமாதானம் உண்டாக அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சு நடக்கிறதுக்கு நான் பிரயாசப்படும் பொழுது எனக்கு இடரலே இல்லை. இந்த வசனம் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், இந்த வசனம் எனக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும், இந்த வசனம் எனக்கு தெளிந்த புத்தியை கட்டளையிடும், இந்த வசனம் எனக்கு பயமே வராத அளவுக்கு என்ன பண்ணும், நடத்தும். இன்றைக்கி என் பையனுக்கு 2 நாளாக ஒரே லூஸ் மோஷன். அப்போ நான் இன்றைக்கி ஜோ பண்ணேன். இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு தான் உள்ளே வந்தேன்.
நான் என் வீட்டிலேருந்து 9:45 9:50 பிறப்பிட்டேன். எங்கேயாவது ஒரு சர்ச்சிலேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் லேட்டாக தானே வருவீங்க, அதனால் என்ன பண்ணுவேன் அந்த டைமுக்குள்ளே வருவேன். அப்போது இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அப்போஸ்தலர்லேருந்து ஒரு வார்த்தை கொடுத்தாரு. தலையிலேருந்து ஒரு மயிர் கூட என்ன பண்ணாது இல்லாது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு பதில் கொடுக்குறாரு. ஒன்று. அடுத்தது, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும் பொழுது நமக்கு தைரியமே வரும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுத்துரும், அப்போ அந்த அன்பு தானே நமக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வெறும் சர்ச்சைக்கு போகிறவங்களா அந்த வசனங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதன்படி நடக்கவும் அதுக்காகலாம் ஜெபம். வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, என் பிள்ளை அப்படி நடக்க என்ன பண்ணுங்க. இப்போ எப்படி சொல்கிறது, வியாதி மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி வசனத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு வியாதி இருக்கும், கீழ்ப்படியாத வியாதி, எதிர்த்து பேசுகிற ஒரு வியாதி, முரட்டாட்ட இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரை. இந்த கொள்ளை நோய் என்ன பண்ணட்டும், அதான் ரட்சிப்பை கெடுத்து போடுகிற நோய் என்ன பண்ணட்டும், மாறட்டும். ரட்சிப்பை கெடுத்து போடுகிற அந்த குணங்கள் என்ன பண்ணட்டும். அதே போல் சவுல் எழுந்து மறுபடி கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு 3 நாள் தான். 3 நாள் தான் அவருடைய ட்ரைனிங். அதை 3 நாள் அவர் என்ன பண்ணார், குடியாமல் இதுங்காமல் என்ன பண்ணார், நல்ல ஜெபம் பண்ணினார், நல்ல என்ன பண்ணார், ஜெபம் பண்ணார். அவருடைய ஜெபம், அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக பயன்படக்கூடிய அந்த பலன் வெளிப்பட்டது. அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக பயன்படக்கூடிய பலன் அங்கே என்ன பண்ணிட்டு கிடைச்சிட்டு. அப்போ நம்மளும் அப்படி தான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமையில் ஆண்டவருடைய தயவில் நிலை நிற்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. சில காரியங்கள் அப்படி தான் ஒப்பு கொடுக்கணும். அதாவது எது முடியலையோ ஆண்டவர்கிட்ட பொறுப்பெடுத்து கொள்ள. அதாவது யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் அந்த யுத்தத்தை என்ன பண்ணார், பொறுப்பெடுத்து கொண்டார். அதாவது அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார், அவர் தான் இனி லீட் பண்ணி நடத்த போறார். வெற்றியோ ஜெயமோ ஆண்டவர். அதே போல தானியேலின் காரியமும் ஜெயமாயிருந்தது. அவனுடைய சுபாவம் இல்லை, அவன் சில இடத்துல ஒப்பு கொடுத்த காரியம் என்னது, நான் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணலை, எந்த குறையும் செய்யலை. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் தான் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால நீதியாக நடக்க முடிஞ்சிச்சு, உண்மையாக வாழ முடிஞ்சிச்சு. அவன் செய்கைகளில் ஞானமாகவும் அவன் செய்கையின் திறமைகள் பல காரியங்கள். அப்போ அவன் லைஃப்பை யார் தான் கைட் பண்ணி நடத்தியிருக்கா, ஏசப்பா. அப்போ நம்மகிட்டையும் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கணும். அதனால தான் எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, எந்த காரியத்துலையும் மீள முடியல, நடக்க முடியல, இந்த காரியத்தை ஜெயிக்க முடியல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க, என்ன ஆசீர்வதிங்க, இந்த வசனத்தில் எழும்பி பிரகாசிக்க எனக்கு என்ன பண்ணுங்க. அப்போது தேவன் உங்களுக்கு அதில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவார். ஏன்னா நம்ம எப்போவுமே குறை உள்ளவர்கள். ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு போனால் ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு என்ன பண்ணும், முன்னால் அந்த வசனத்தில் நடக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. இப்படி செய்ய செய்ய ஆண்டவர் ஒவ்வொன்றுலையும் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை பாராட்டுவார். அப்படி கிருபை பாராட்டும் பொழுது எல்லா இடத்துலையும் அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க என்ன பண்ணும், கூடும். அப்போது ஜெபம் பண்ணும் பொழுது வெறும் ஆசீர்வாதம் எப்படி கேட்குறோமோ அதே போல் நாம் வேத வசனத்தின்படி நடக்கிற ஆசீர்வாதத்துக்கும் ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய காரியங்களை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். அப்போ சில தடைகள் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாது, ஊடுருவாது. சில போராட்டங்கள் நம்மளை என்ன பண்ணாது. சில வேளைகளில் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே பழகிடுவோம், சண்டை போட்டு பழகிடுவோம். எல்லானாலும் சில சொல்ல இன்றைக்கி ஒரு சண்டை குறைஞ்சிருக்கு, நேற்றுக்கு 4 நேரம் சண்டை போட்டோம், இன்றைக்கி எத்தனை தான் போட்டிருக்கோம், 3 நேரம் தான் போட்டிருக்கோம். அப்போது அதை ஜெயமெடுக்க நம்மளை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அப்போ நம்ம பண்ணுற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், கொண்டு வரும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், அன்பாகவே இருக்கிறேன், அன்பாகவே இருக்கிறேன். அப்போது அன்பாக இருக்க தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறாரு. இந்த அன்பை ஒரு மனிதன் கீழே விட்டு விடவோ இல்லை இந்த அன்பிலிருந்து விலகி போகவோ அவன் செய்யாமல் இருக்க என்ன பண்ணுனா அவனுக்கு அந்த அன்பில் இன்னும் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. 4:8 1 யோவான் 4:8 வாசிங்க. 1 யோவான் 4:8. சரி, 4:18.
பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணும்? புறம்பே தள்ளும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்கு இயேசுவுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு வந்துட்டு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அநேக காரியங்கள்ல இருக்கிற பயத்தை அது என்ன பண்ணுமா? புறம்பே தள்ளும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! புரியுது உங்களுக்கு? அவர் மேலே நம்ம அன்பாய் இருக்கிறதுனாலயே நமக்கு விரோதமாக வர்ற எல்லா பிரச்சனையும் நம்மளை பயமுறுத்தும். ஒரு பண நெருக்கடியோ, வியாதியோ, வீட்டுக்குள்ளே வர்ற போராட்டமோ, அது நமக்கு என்ன பண்ணும்? ஒரு காரியத்தை, ஒரு இக்கட்டை தந்தாலும் இந்த பயம் ஸ்ட்ராங்காக, இந்த அன்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த அன்பின் நிமித்தம் அதெல்லாம் இதை ஆண்டவர் நமக்கு மாற்றிடுவார், இதை நமக்கு ஜெயம் தந்துடுவார். இதில் நமக்கு இப்படி என்ன வரும்பொழுது என்ன வந்துடும்? பயங்கர ஒரு லைஃப் என்ன பண்ணாது, காணப்படாது. முகம் எப்படி தான் இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நம்மள நிறைய பேர் ஜெப வீரர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போவோம், எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருப்போம். என்னாச்சு? அது வீட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜெபமனாத இன்னொருத்தன் சொல்லுவான், இவன் ஒரே கூட்டம்னு போகிறான், ஒரு சமாதானமே வீட்டில் என்ன பண்ணலை, இல்லை. அப்போ காரணம் கூட்டத்துக்கு போகிறோம், வசனத்தை கடைபிடிக்கிறது இல்லை. கூட்டத்துக்கு போகிறோம், வசனத்தில் நிலைத்திருக்கிறது இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என்னுடைய நம்பிக்கை இயேசுக்கு மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு இதிலெல்லாம் மாற்றம் தருவாருங்கிற அந்த நம்பிக்கை பலப்படும் பொழுது வர்ற பிரச்சனைகளை ஆண்டவர் ஜெயிக்க என்ன பண்ணுவாராம்? உதவி செய்வார். அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, நாம் அன்பு காட்டுறத என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அப்படி தான் அறிக்கிடணும். ஆண்டவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார், எனக்கு பாதுகாப்பு தருவார், என்ன வழி நடத்துவார், நான் அவருக்கு பிரியமாக நடக்கவே எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்போ தேவன் அன்பாக இருக்கிறத நம்ம சரியாக கடைபிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் உண்டு. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.